நாமக்கல் யாருமா? வாங்க வரலாம். என்னக்கா வேணும்? யார் இது? இங்கே வாங்க என்னங்க. நான் அவங்க இஷ்டமா சாமி கூப்பிடாமல் வரக்கூடாது, தப்புலாது. கண்ணை மூடி பார்ப்போம். 3 தலைமுறைகளுக்கு முன்னால் ஒரு தெய்வ ஸ்தலத்தை உருவாக்குவதற்கு உன்னுடைய முன்னோர்கள் ஏற்பாடு செய்து அந்த தெய்வத்தை அறகுறையாக வணங்காமல் அந்த ஸ்தலம் பாதிக்கப்பட்டது. புரியுதா? தெரியுங்களா? உங்களுடைய 3 தலைமுறைக்கு முன்னால். அதனால் அந்த பூர்வீகத்தில் உள்ள இடங்கள், அந்த தெய்வ குற்றங்கள் பாதிக்கப்பட்டதில் ஒரு பொம்பளையுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்கும். இப்போ உன்னுடைய பேரனுடைய மனநிலைகளில் கல்வி பதிவாகாத மனக்குறைகள் இருக்கும். அவனுடைய வார்த்தைகளும் சரியாக. கருப்பசாமி நீங்கள் காளியம்மாள், காளியம்மன் எங்கே இருக்குது? மாறி இருக்காளா? காளியம்மன் தேவதை எங்கே இருக்குன்னு பார்த்து 3 ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் தீபம் போட்டுக்கோ. உன்னுடைய பையன் தெளிவாக பேசுறதுக்கும் படிக்கிறதுக்கும் 9 மாத காலம் அவகாசம். பொறுமையாக இருந்து வெற்றி அடைஞ்சு வரலாம். ஜெயிச்சு தரேன். மாகாளி அம்மன் 3 ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் தீபம் போடணும். கர்மசாமிக்கு நாகப்பட்டினம் எல்லை, நாகப்பட்டினம் எல்லை. உனக்கு எந்த ஊரியா? யோ கோயந்தனா? நீ என்ன கோயந்தன் தானே? பாருங்க, கோயந்தன் தான். நாகப்பட்டினமா? வாங்க. தொழிலால் மன வருத்தமும் வேதனையும் அடைந்த மகன். என்ன தொழில்ப்பா பார்க்குறீங்க? கால் வந்துட்டு வரலாம். அடுத்து ட்ரேடர்ஸ் யார் வச்சுருக்கா? ஷேர் மார்க்கெட் வாங்க பக்கத்தில். ஓகே. யாரெல்லாம் வந்தீங்க? உட்காருங்க. வருமானத்துக்கு வழிவகுத்து தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? காலையிலேயே காணாமல் போன நகையை பற்றி கேட்க ஒருத்தர் வராங்க. காவல் நிலையத்தின் மூலமாக அந்த நகை கிடைக்கும்னு உத்தரவு கொடு அப்படின்னு உத்தரவாயிருக்கு. ஆனால் களவாடியவன் வெளியில் உள்ள ஆளா அப்படின்னு கேட்டேன். என்னது வெளியில் உள்ள ஆளா? வெளியில் உள்ள ஆள் அல்ல. யாருன்னு சொல்ல மாட்டேன். உன் நகை வீடு வந்து சேருது, வெற்றியாக்கி தரேன். ஆள் நான் தான் எடுத்தேன். இப்போ என்ன அப்படின்னு உன்னைய கேட்பாவேன். புரியுதா? நல்லா ஆக்கிடுவோம். சரி, சந்தோஷம். வரலாம். நம்மள யாரு? அழகுக்கு மறு பெயர் கண்ணா, லில்லி மலருக்கு மறு பெயர் கண்ணா. நல்ல பாட்டு. ஸ்கேல் மாதிரி நான் படிச்சுக்கிட்டேன். அது இந்த இடத்துக்காக. உன்னுடைய தொழிலை ரெட்டித்த முறையில் நல்லாக்கி தரேன். நீ நினச்ச ஒரு இடம் உனக்கு கை வந்து சேரணுங்கிறது ஒரு எண்ணத்தில் இருக்குது. அவங்களுடைய மனதை உன் பக்கம் திருப்பி தந்தா வெற்றி ஆயிரும்ல. ஒன்று. வேறு என்ன வேணும்? கால் விட்டுருவோம். இப்போவே முடிச்சுருவோம். இந்தாப்பா அருமையான மாளிகை, கோடி ரூபாயை தாண்டி இந்த ஆண்டில் வெற்றிகரமாக முடிப்பாய். விளக்கேற்ற நானே வருவேன். வெற்றி உண்டு. சந்தோஷமா. கர்மசாமிக்கு அப்படியா? கர்மசாமி என்ன நேரம்னு தெரியலை, எது எடுத்தாலும் வேதனையும் நஷ்டமுமா வந்து சேருதுன்னு ஒருத்தன் கேட்குறான். நாகப்பட்டினம் வாப்பா. நீ தான் சாமி ஆண்டியா? அது என்னையா சாமி? அவன் நினச்சிக்கிட்டான் சாமி ஆடிட்டோம் நம்மளை கூப்பிட மாட்டார்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்படி தானையா? என்ன சாமி? முனி. முனி சார். அதெல்லாம் பார்த்தேன் பரண்டி வச்சிட்டியப்பா. மனைவி எங்கே இருக்கா? என்ன வேணும்? உன் மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் வேணும்.
வார்த்தையால் நிறைய சுட்டு 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 வேதனை வரும். அதெல்லாம் மாறக்கூடிய நேரம் வருது. உன்னுடைய பணங்கள் நஷ்டம், ஒரு பிள்ளையால் உள்ள வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பேன். உன் இடம் எல்லை சம்மந்தமாக கோளாறும் குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு. மாற்றி தந்தால் போதுமா? உன் முனியன் சத்தம் போட்டானே அவனை தீக்க சொல்ல வேண்டியதானே? வறண்டதுக்கு வந்துட்டான், காலில் விட்டுவான். ஒன்றும் இல்லைடா, இந்தா உன்னுடைய இடத்த செம்மையாக்கி தாரேன், வெற்றியாக்கி தாரேன். 3 மாத காலம் அவகாசம். கோயிலில் வந்து 3 தடவை திருடு போயிட்டு பெரிய கஷ்டமாக இருக்குது. மாற்றிடுவோம், நகை போயிட்டு கண்டுபிடிச்சிருவோம். ஆலையை கொண்டு வந்து போட வச்சுருவோம். போ. கருப்பசாமிக்கு அருப்புக்கோட்டை. இப்போ அருப்புக்கோட்டை கணவன் மனைவி கால் ஒன்றலாம். உடலாலும் உயிராலும் உன்னை. என்னண்ணே, நல்லா இருக்கீங்களா? என்ன சாத்தூர் இலையிலேருந்து மாரியம்மா வரா? என்ன விஷயம்? விருப்பங்குடி போவீங்களா? அங்கே எதுவும் வேண்டுதலை போட்டுட்ருக்கியா? அப்படியா? கால் வந்துட்டு இந்த பிள்ளையுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தேன். நீங்கள் போய் பார்த்தீங்களா? அதில் ராகு என்னும் கிரக நிலைகளால் பாதிப்பெடுத்து உடலில் இருக்கக்கூடிய நரம்பியல் சம்பந்தமான பாதிப்பு அவளுக்கு இருக்குது. புரியுதா? அதனால் செவி, 2 புலன்கள், செவி கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கும். உண்மையா இல்லையா? அந்த செவி பாதிப்பதுக்கு ஒரு அறுவை சிகிச்சை செஞ்சால் சரியாக போயிடும் அப்படின்னு மருத்துவத்தில் ஒரு செய்தி வரப்போகுது. அதில் நம்ம சரியாக்கி தந்துடுவோம். அப்புறம் பேசுகிறது முழுமையாக பேச முடியாத ஒரு மனக்குறை இருக்குது. இந்த 2ஐயும் தீர்த்து தெளிவான வழியாக வாழ வச்சுட்டு இருந்தால் போதுங்களா? பண்ணலாம், வெற்றி கிடைக்கும், வாழ வைப்போம். காலில் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு தம்பி அண்ணன் உங்களுக்கு அருப்புக்கோட்டையா? அப்படியா? அருப்புக்கோட்டை எந்த இடம்? பெட்டின்னு வருது. என்ன பெட்டி? சரணா 1 இடது பக்கம் பெருமாள் கோயில், அப்படி தாண்டி போனால் அம்மன் கோயில், உள்ள நடுவில் ஒரு கல்யாண மண்டபம். அதானே உங்கள் இடம்? கால் வாங்க. இன்னொரு காலம் ஒன்று. ஐயா அப்பா. என்னப்பா? ஐயா அப்பா அப்படின்னு பேர் இருக்கா உங்கள் தெருவில்? ஏதாவது பேர் இருக்கா? ஐயா அப்பா. கல்யாண மண்டபம் தானே? ஐயா அப்பன் கல்யாண மண்டபம். என் போர்டெல்லாம் எழுதுறமே, என்னத்தை வச்சு எழுதுவோம்? போர்டில் இல்லை, பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுக்கறதுக்கு போர்டில் எழுதுவோம். என்னத்தை வச்சு எழுதுவோம்? சரி, காலில் அனுப்புவாங்க. நாளைக்கு போய் பார்த்துட வேண்டியதானே? அறுவை சிகிச்சை செய்யலாம். எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றி பேச வச்சுத்தாரேன். 2 புலன்களில் ஒரு பலன் பேசும். பக்கத்தில் வாப்பா, வா பாப்பா, ஒரு உட்காரு, வா, நல்லாரு. ஆவணி மாதத்தில் உன் வீட்டில் ஒரு மங்களகரமான காரியம் நடக்கும். சென்று வா. நல்லாரு. பணம் வந்தாச்சு, புண்ணியமாக இருக்கு. போங்க. அருப்புக்கோட்டை கணவன் மனைவி குழந்தை எல்லாருமே அப்படி தான் வந்திருக்கீங்க. தொழிலை பற்றியும் பூர்வீக இடத்தை பற்றியும் காட்டு வந்தவங்க. நீங்களும் அதே கல்வி தானே? அட்ரா சக்கை. தொழில் வியாபார ஸ்தாபனம். என்ன கடை? ஹோட்டல்.
நீங்கள் பலதரக்கு சின்ன பெட்டி கடை கூப்பிட்டு தான் காரணம். இப்படி தான் என்னைய திணற வைக்க எல்லாரும். மணி எத்தனை? வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 40 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்கள் குடும்பத்துக்கு சொந்தமான இடம் வேறு இடம், நீங்கள் இப்போ இருக்கிற இடம் வேறு இடம். சரிண்ணா? நீங்கள் முதன்மையாக இருந்த இடத்துல நான் கருப்பசாமியும் இருப்பேன். அந்த பூர்வீகத்தினுடைய எல்லையில் என் தங்கை மாரியும் ஸ்ரீ பத்ரகாளி அம்மையும் குடியிருந்தார்கள். ஆனால் அந்த எல்லையிலிருந்து மீறி இப்போ இருந்து அந்த சொத்துக்கள் நமக்கு கிடைக்குமா, அதை நம்மளே வாங்கிக்கலாமான்னு கேட்டேன். நான் கருப்பசாமி தயவில் நீ வாங்கிக்கலாம், அதில் நீ வீடு கட்டிக்கலாம் காலம்னு சொல்லலாம். கருப்பசாமிக்கு தம்பி ஒரு நல்ல கேள்வி ஒன்று இருக்குவா. இன்னும் ஒரு ஐடி கம்பெனியில் ஒன்று வேலையை கூப்பிட்றாங்க, போறியா? சென்னைக்கு போக வேண்டியிருக்குமே, முடியுமா? மீண்டும் இருக்குடா, என்ன செய்யலாம்? வேணுமா வேற வேணுமா? வேற வேணும். பாலும் பழமும் நான் தரேன் நினைக்க, நீங்கள் பழைய சோறு போதும்னு நினைக்கிறீங்க. ரெண்டுமே நல்லது தான். 6 மாதத்துக்கு பெட்டி கடையை ஓட்டுங்க, 6 மாதம் கழிச்சு ஐடி கம்பெனிக்கு போவான். டொயோட்டாவில் வேலை இருக்குது, போ. எதில் வேலை இருக்குது? போ. இந்தா அந்த வியாபாரத்தை வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். பல லட்சங்கள் சம்பாத்தியம் பண்ணி ஆனந்தமாக இருங்க. போய்ட்டு வாங்க, வாப்பா. வருஷத்துக்கு ஒரு முறை வெளிநாட்டுக்கு அமெரிக்காவுக்கு நீ போயிட்டு வேண்டியிருக்கும். நீ பணம் செலவழிச்சு போவான்டான், உன் கம்பெனி ரூபா வருவான், வெளிநாட்டு விசாலாம் தருவான், ரிமோட்டிங் வேலை போட்டு தரேன், போ. கால் வந்துட்டு வரலாம். சந்திரனே, மாடு உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா? முகத்தில் எவ்வளோ கலையாக இருக்குது. ஆனால் இவங்க இல்லாட்டா கவர்மெண்ட்டுக்கு லாஸுப்பா. எவ்வளோ நடுக்கமாக இருக்கான், பயபக்தி உடையவன் வரலாம். நான் யாரையுமே நம்ப மாட்டேனே. கூட பிறந்தவங்களையும் நம்ப மாட்டேன், நண்பர்களையும் நம்ப மாட்டேன். எது பொய்யா சொல்லணுமா? சொன்னதை உணர்ந்து பார்த்தா உள்ளுக்குள்ளே ரகசியம் நிறைய இருக்கும். இருக்குமா இருக்காதா? அத்தனை பேரையும் நம்பி ஒரு ஏமாற்றமும் ஒரு மன வருத்தமும் சுமந்து இன்றைக்கி சுயமாக ஒரு தொழிலை பிடிச்சி நீ உட்கார்ந்துருக்க. இதுதான் உண்மை. இதுலேயும் தேர முடியுமா முடியாதாங்கிற ஒரு சந்தேகமும் ஐயப்பாடும் இப்பொழுது ஒரு 90 நாட்களாக உனக்கு உள்ளத்துக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த தொழிலை நான் வளமாக்கி உனக்கு தருவேன், பல லட்சங்களில் சம்பாத்தியம் பண்ணுவேன், இன்னும் ஒரு தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் நான் தரேன். காலில் சொல்லலாம். என்ன ஒரு பூவை கையில் வச்சுக்கிட்டு பேசுதிய கருப்பசாமி, என்ன விஷயம்? கூட பிறந்தவங்க எத்தனை பேருப்பா? ஒரு பொண்ணு, தங்கச்சி இங்கே இருக்கா? அப்புறம் வீட்டுக்குள்ளே ஒரு பெண் தேவதை வருது, முன்னோர்கள் வழிபட்ட ஒரு தெய்வம், அதை கொஞ்சம் கும்பிட்டுக்காங்க. நாகதேவதை பக்கத்தில் இருக்கும், அதையும் கொஞ்சம் கும்பிட்டு வாங்க. நான் கருப்பசாமி உங்கள் கூடவே இருக்கேன், எல்லா வெற்றியும் தரேன், கடனை தீர்த்து தரேன், நல்வழிப்படுத்தி தரேன். வேறு என்ன வேணும்? இந்தா 1.25 கோடி ரூபா உனக்கு கிடைக்கும். ஆட்சி ஆம்பளையா வெளுத்து வா, போய் ஒரு செட்டு படம் வாங்கி கொடுறா. சாமி திருவுருவ படங்கள் வாங்கிக்காங்க, என்ன வெற்றியாக நடக்கும், நல்லா இருக்கும். இப்போதைக்கு தீராது, 2 வருஷம் ஆகும். நீ தலையிடாமல் ஒதுங்கி உட்கார், உன் பங்கு உரிமையாக வந்துச்சார். அதான் பூவை கையில் வச்சுருந்தேன், இப்போதைக்கு உத்தரவில்லை, முடிச்சுட்டேன். நல்லா மருத்துவத்தால் குழந்தை பிடிக்கலாம் என்று நினைத்தாலும் மனசும் ஒத்துழைக்கிற, பொருளும் ஒத்துழைக்கிற, அதுக்கு உடலும் ஒத்துழைக்கலை. உண்மையா இல்லையா? தத்தெடுத்து வளர்க்கலாம் என்று சொன்னால் உறுத்து இருக்காது. கருப்பசாமின்னு ஒரு தெய்வம் அந்த பிறவியில் நமக்கு பிள்ளை தான் வளர்த்துக்கிடணும், அப்படி இல்லைன்னா இதுதான் உலக வாழ்க்கைன்னு முடிச்சுக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். உண்மையா இல்லையா? ஆம்பளை பையன் பிறப்பான், யார் பேர் வைப்ப? வேறு சாமிட்டையும் உத்தரவு சொல்லியிருக்கலாம் அவங்க பேரை வைப்போம்னு.
சொல்லியிருக்கலாம். கால் வந்துட்டு வா. சரி, அங்கே சொன்னேன் நடக்கலை, இங்கே சொன்னது நடக்கு, அப்படி வச்சுருவோம். என்னடா செந்தாமரை மலர் அப்படியா? ஆம்பளை பையன் பிறந்தா அந்த சாமி பேர் வைக்கணும், பொம்பளை பிள்ளை பிறந்தா எந்த சாமியாரும் போட்டி போட மாட்டாங்கல்ல. அதனால் மகாலட்சுமி என்னும் ஒரு பெண் குழந்தை பிறக்கும். இந்த கனி இப்பொழுது காயாக தெரிகிறது, இனி கனியாக மலரும். இந்த அஷ்டமிக்கு பின்பு ஜனனம் உருவாகும். வெற்றியோட அடுத்த ஆண்டு உன்னை குழந்தையோட பார்ப்பேன் நான். கர்பதாமிக்கு வெற்றி உண்டு. போயிட்டு அதே தஞ்சாவூர் எல்லை திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள். யாருக்கு திருமணம் நடக்கணும்? எந்த ஊர்? உட்காருங்க, நான் கூப்பிடுறேன். தஞ்சை மாவட்ட பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாங்க. பிள்ளைக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? போவோம். பிள்ளைக்கு என்னப்பா செய்யணும்? கால் வந்துட்டுவாங்க. பேத்தியா பிள்ளைய கொடுத்தானே ஏன் பேர பிள்ளைய கொடுக்கணும்? உங்களை பிள்ளையா கொடுறா. பேர பிள்ளை யாருக்கு வேணும்? கொஞ்சம் கண்ண முடிக்காங்க. என்ன ஒரு பாஸ்போர்ட் கிடக்கு? யாருக்கு பாஸ்போர்ட்? யாரும் வச்சுருக்கீங்களா? ஆமாம். பலன் இல்லாமல் கிடக்கு. ஆமாங்க ஐயா, பையனுக்கு எடுத்தது. அப்படியா? போகுதியா அவன்? போயிட்டு திரும்பி வந்து முட்டாப்பே கால் வந்துட்டு வா. பேர் என்ன பேருப்பா? என்ன பேரு? அவங்க அம்மா எங்க இருக்கா? பேத்தி எங்க இருக்கா? கொஞ்ச நேரம் நிமிர்ந்து உட்காந்து கண்ணை மூடுங்க. அந்த பிள்ளைய உங்கள்கிட்ட வளர்த்தா சொத்து என்னடா கொடுப்பீங்க? அதுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் காரணம், தெரிஞ்சுக்காங்க. அந்த சொத்தவும் அந்த பிள்ளையும் தன்மையப்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் உங்கள்கிட்ட நான் அனுப்பலை. அவங்க மனத்தை மாற்றி அந்த பிள்ளைய உங்கள்கிட்ட கொடுத்தா போதும்ல. கால் வந்துட்டு போ. எல்லாமே பணம் தாண்டா, பாசம் கிடையாது தம்பி, புரிஞ்சுக்காங்க. உங்களுக்கு நீதியாக நீங்கள் நினைத்த காரணத்தால் பணமும் உண்டு, பாசமும் உண்டு. கொண்டு வந்து சேர்க்குறேன். 3 மாத கால அவகாசத்தில் வெற்றி அடைந்து வருவீர்கள். பேச்சுவார்த்தையால் தெளிவு கிடைக்கும். போவோம். பூஜையில் வச்சு கும்பிடணும், ஆனந்தமாக இருக்கணும். தன் பசங்களை பற்றி கேட்டு வந்தவங்க வாப்பா. புஜங்கள் வலிக்கிறது, பசங்களை பற்றி கேட்கிய கால் விட்டுவாங்க. எங்கே நிம்மதி அங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி அங்கே நிம்மதி, அங்கே எனக்கோரிடம் வேண்டும். அப்படி உன் உள்ள கேட்டுக்கிட்டு இருக்கு. பிள்ளைங்களால் மன நிறைவு கிடைக்கும்னு நினச்சா 2 கண்கள் ஒரு காட்சியை காண்பது இயற்கை. ஆனால் அந்த பிள்ளைங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையை நோக்கி போய்கிட்டு. உங்களுடைய மரியாதையை பற்றி, அன்பை பற்றி அதுக்கு கொஞ்சம் கூட சிந்தனையே இல்லை. சுய வாழ்க்கை, சுயநலம், சுய சிந்தனை இப்படி ஓடி பிரிவான மனோபக்குவத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்குங்க. அதையெல்லாம் ஒன்று சேர்ந்து பெருமையாக வாழ வச்சா போதுங்களா? கால் வந்துட்டுவாங்க. பழைய பறவை போல ஒன்று வானில் பறக்கின்றது. வேற என்னப்பா வேணும்? ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். வேற என்ன வேணும்? மாத்திரைகளால் உனக்கு பலன் கிடைக்கும். உனக்கு கைகால் முட்டுகள் பாதிப்பை நீக்கி வெற்றியாகி தரேன். ஆயுள் கண்டமில்லை மகளே, ஜெயிக்குவா. கர்மதாமிக்கு தொழிலும் உடல்நிலையும் பற்றி கேட்க வந்தவங்க யாரு? தொழிலை பற்றியும் உடல்நிலையை பற்றியும் கேட்க வந்தது. என்னடா தொழில் தம்பி? சரி, உடல்நிலை என்ன? கால் வந்துட்டு வா. ஓ, சைலண்ட் ரெக்கார்ட்ஸ். உன் போன கொடு பாப்பா.
எதுவும் ரெக்கார்ட்ஸ் ஆகாதுடா? இல்லை சார். இது சைலண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்கா? அதான் கேட்டேன். இல்லை சார். சரி, ஓகே. சரி, கவலைப்படாத. காலில் விழுட்டு வா இன்னும் ஒரு முறை. உன்னுடைய தொழிலை இன்னொருத்தன் குறுக்கிட்டு உன்னை கெடுக்கிறதுக்கு முயற்சித்து விட்டான். அதனால் இப்போ தொழில் பாதிக்கப்பட்டு நிறைய வசூல்கள்லாம் நின்று உனக்கு வேதனையை தந்துக்கிட்டு இருக்கு. அதனால் ஏரியா வேறு ஏரியா பிடிக்கலாமாங்கிற சிந்தனை ஓடுது. ஆனால் இந்த தொழில் உனக்கு சரியாகுமாடா? அதனால் வேறு தொழிலை மாற்றிக்கிடுவோம். இது இருக்கிறத வரை ஓடிக்கிட்டே இருக்கட்டும். காலில் வந்துட்டு வா. அதுதான். உட்கார். உன் பணமும் வாங்கி தரணும். ஆனால் அவன் ரொம்ப குழப்பவாதியாக இருக்கான். நீதிமான் இல்லை, நேர்மையானவன் அல்ல. ஆமாம், பக்கத்தில் வா. உறவினர்களை சரி பண்ணி தரேன். உன் உடல்நிலையை நல்லாக்கி தரேன். உடல்நிலையில் இப்படி வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி. மாந்திரிகம் தான் காரணம். உங்ககிட்ட இருக்கலாம் பிடுங்கிறதுக்கு உன்னை வசப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு தப்பு நடந்துச்சுட்டா, அதுதான் காரணம். நீக்கி தரேன். காலையில் என்னை பார்த்துட்டு போ. இந்தா வெற்றி உண்டு. மகனை பற்றி கேட்க வந்தது யார்? பாப்பா. ஆறுதல் தருவாய் வேல் முருகா. இன்னொரு தரம். மால் மருகா. இன்னும் ஒரு முறை முருகனை கூப்பிட்டாங்க. அங்கே அவர் பதறார். வேற ஒன்று முருகன் கோயில் எங்கே இருக்குது? நீங்கள் சொந்த ஊர் இது? அங்கே நீங்கள் இருக்க இடத்துல முருகன் கோயில் எங்கே இருக்குது? 500 மீட்டரில் இருக்குது. அப்போ இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இருக்குது. ஏன்னா அதான் முருகப்பெருமானுடைய மயில் பறந்து வந்துச்சு. அதான் ஆறுதல் தருவாய் வேல்முருகான்னு பாடுறேன். உன் மகன் உன் சொல்ல கேட்டு நடப்பானாயா? அவனை வெற்றியாக்கித்தானே. அவன் மனத்தில் ஒரு சில குழப்பம் இருக்குது. மீண்டும் இங்கே வந்து சேருவாம்னு தான் கணக்கு இருக்குது. ஜெயிச்சிருந்தா போதுமா? கால் வந்துட்டுவான். போட்டது முளைத்ததடி. இந்தாப்பா பிள்ளை மகிழ்ச்சியாக வந்து சேருவான், சந்தோஷமாக இருக்கும். ஆனால் கை நிறைய இப்போ பணம் வாங்க போகிறான், அது தெரியுமில்ல? தஞ்சாவூர் எல்லை இளைஞன். என்னுடைய குடும்பத்துலேயும் என் வீட்லேயும் நஷ்டம் நடக்க ஐயா, அதை சரி பண்ணி தரணும். யாரும் ட்ரஸ்ட்டு வச்சுருக்கீங்களா? ட்ரஸ்ட்டு தொண்டு நிறுவனம் யாராவது வச்சுருக்கீங்களா? ஒரு தொண்டு நிறுவனம் பக்கத்தில் இருக்க. யார் வீட்டு பக்கத்தில் இருக்குது? தஞ்சாவூரில் தொண்டு நிறுவனம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கா? இல்லை, தொண்டு நிறுவனம்னு சொல்லி ஒன்று ஒரு போர்டு வருது, அதான் கேட்டேன். உங்கள் வீட்டு பக்கத்தில் எது இருக்காண்டாச்சு? சரி, கால் வந்துட்டுவாங்க. உன்னுடைய வீட்டில் நிறைய கடன்களும் மனவேதனையும் நடக்குது. அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய உள்மனதில் நிறைய வருத்தமும் மனக்கோளாறுகளும் ஆரோக்கிய குறைவுகளும் அதிகம் இருக்குது. இதெல்லாம் எங்களுடைய ஜென்மபாவத்தில் வந்துச்சா? யாராவது எதுவும் செஞ்சிட்டாங்களா? இதுக்கு ஒரு தெளிவு கிடைக்காம ஒரு நிலையான தொழிலும் இல்லாமல் வேதனைப்படுறேன்னு, இதுக்கு முடிவு என்னன்னு கேட்டு வந்திருக்கேன். கால் வந்துட்டுவான். நேராக பாஞ்சிட வேண்டியதான். உன்னுடைய கடனை தீர்த்து தரேன். நிலையான பணி அமைச்சு தரேன். வேறு என்னடா வேணும்? திருமணம் ஆவணியில் நடக்கும், ஆனந்தமாக நடக்கும், வெற்றி அடைவார். சென்னை மாநகர், சென்னை பட்டுக்கோட்டை அகப்பிரிவினை மந்தரையின் சூழ்ச்சியால் மதிமயங்கி கைகேசி மஞ்சள் குங்குமம் தான் இழந்தாள். அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை இருக்குன்னு சொல்லி வந்தவங்க யாரு? அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னு கேட்டு வந்தது யாரு? யாருக்குண்ணே? பொண்ணுக்கு. வாங்க பக்கத்தில். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். எம்பெருமான் மகாவிஷ்ணு நாராயணருடைய அனுக்கிரகம் உன் குடும்பத்தில் இருக்கு. ஏழுமலையான் வெங்கடாச்சலருடைய கருணையும் அருள் பார்வையும் உன் குடும்பத்தில் உண்டு.
7 ஆண்டுகள் காலமாக நம்முடைய சொத்துக்கள் சம்பந்தமான வஞ்சனைகள் போராட்டங்கள் அதிகமாகி இப்போ நீதிமன்றத்தில் போய் நிற்கி. ஆனால் அதில் வெற்றி உண்டுமான்னு கேட்டேன். உன் பக்கத்தில் வெற்றி கிடைக்கும், அதை ஜெயித்து தாரேன். உங்கள் பணமெல்லாம் கொஞ்சம் வெளியில் சிதறி மனவேதனைப்பட்டு நஷ்டமடைந்து கிடக்கு, அதையும் உங்களுக்கு கூட்டித்தாரேன். வேறு என்ன வேணும்? ஒன்றுமே பிரச்சனை இல்லை. சரியாக 1 2 3 4 5 28 நாளையில் அவளுக்கு வேலை கிடச்சிரும். நற்செய்தியோடு என்னை வந்து பார்ப்பாய். கால் வந்துட்டு வரலாம். பௌர்ணமிக்குள்ளே கிடைக்கும். வரலாம். ஓ, கொஞ்ச நேரம் கண்ண மூடி என்னை கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணுங்க பார்ப்போம். ஐயா நாராயணனையும் என்னையும் நினைத்து கும்பிடலாம். இந்தாப்பா, வேலை கிடச்சாச்சு, வெற்றி ஆயாச்சு, கேஸில் வெற்றி அடைஞ்சாச்சு. பக்கத்தில் வரலாம். கொஞ்சம் உடல்நிலை பற்றிய மனக்குழப்பம் இருக்குது, தீர்த்துத்தாங்க. வெற்றி ஆகும், நல்லாயிருக்கும். ஐஸ்வர்யமாக இருங்கள். ஆப்ரேஷன் யாருக்கும் ஆப்ரேஷன். வியாபார ஸ்தாபனம் யார் வச்சுருக்கா? என்ன வியாபாரம்? அது வியாபார ஸ்தாபனம் இல்லை. இன்னொரு வியாபார ஸ்தானம் வச்சுருக்கார். அவர் யார்? சென்னையில் வியாபார ஸ்தாபனம். என்ன வியாபாரமா? மளிகை கடைவா? கால் வந்துட்டு வரலாம். கண்ணன் அங்கேயே நிற்காங்க. உங்கள் பேர்? ஓ, 1.5 வருஷமாக ஒரு பக்கத்து இடுப்பும் ஒரு புஜமும் வலிக்கும். வலிச்சுட்டுருக்கா? செய்வன வலிட்டாங்கிற ஒரு சின்ன சிந்தனையும் எண்ணமும் இருக்கும். நடந்தது உண்மைதான், மாற்றித்தாரேன். அறுவை சிகிச்சை என்ன செய்யணும்? பண்ணலாம். எந்த ஒரு ஆபத்து இல்லாமல் குழந்தை பிறக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய தொழிலை போய் பார்த்தேன், நஷ்டமும் மன வருத்தமும் சேர்ந்துருக்கும். புரியுதா? எல்லாரும் இருந்தும் அனாதையை போல நெஞ்சம் வாடும். இந்த நிலைகளிலிருந்து மாற்றி வெற்றியாக வாழ வச்சு தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். என்னப்பா, திருச்செந்தூர் முருகன் கிட்ட போகுது போய். தெற்கு திசையில சொந்தம் இருக்கா? யாரு? எந்த ஊரில் இருக்காரு? எங்க? திருச்செந்தூர்லேருந்து முருகன் வராமன்னு சொன்னேன். உடன்குடி திருச்செந்தூர் ஏரியாவில் இருக்குது. சொல்லமாடம் கோயிலும் பெட்ரோல் பல்க்கும் உங்கள் ஏரியாவில் இருக்குது. புரியுதா? இந்த உன் பிள்ளைக்கு குழந்தை பிறக்கும், ஆம்பளை பையன் இருப்பான், சுடலேஸ்வரன் பேர் வச்சுக்கான். வெற்றி உண்டு. கர்பதாமிக்கு மளிகை கடை கால் வந்துட்டோமா? மஞ்சள் முகமே வருக. தம்பி நல்லா அருமையாக பாட்டு பாடுவான். சரி, அசிங்கமாலா இருக்கு. அப்பா அங்கே இருக்காரு. என்ன வேணும் உங்களுக்கு? ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கலாம். என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. வெற்றி மாலை கொடுப்பா. இந்தாடா, இதை கடையில் இந்த மாலையை கொண்டு போடு. உன் கடை வியாபாரம் பெருகும். இந்த கனியை வண்டியில் வச்சுக்கா, நிறைய சவாரியும் வருமானமும் பெருகும். இந்த காசு பணம் மகளும் பாஸ் ஆயிடுவான், வெற்றியாகும். கர்பதாமிக்கு கால் வந்துட்டு வரலாம். யாருப்பா? கால் பாதிக்கப்பட்ட மனிதன். கால் வந்துட்டு வாங்க. அப்படியா? கேட்டு பார்க்குறேன். கல்யாணம் முடித்து வைத்த பெண்மகளின் வாழ்க்கையில் மன வருத்தம் இருக்கிறது என்று ஒரு கேள்வி வருகிறது. அப்படியே உன்னாலவா பார்க்கல? என்னப்பா வேணும்?
என்ன வேணும்? தொழிலே ஒழுங்கி தம்பி நல்லா புரிஞ்சுக்கணும். 9 ஆண்டுகளுக்கு முன்னால் நிறைய பேர்கள் உங்கள்கிட்ட வந்து நிறைய பணம் வாங்கி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஒருத்தன் கூட உங்களை ஏற்று பார்க்கவே மாட்டான். இப்போ நீங்கள் இடத்திலிருந்து பொருளிலிருந்து எல்லாத்தையும் விற்று உயிரே பெயருமோங்கிற ஒரு சந்தேகத்தில் வந்து உட்காந்துருக்கீங்க. உண்மையா இல்லையா? இப்போ உங்கள் கடனை தீர்த்து தரணும், புதுமையான தொழிலை உருவாக்கி தரணும். ஒரு மாபெரும் ஸ்டோர், கருப்பசாமி ஸ்டோர்னு ஒன்று ஆரம்பிடா. அதுக்கு நான் 15 லட்ச ரூபா முதல்ல தாரேன். அதை வச்சு பிடிச்சி கொண்டு வருவோம். அப்போ மேலே கருப்பசாமி தோணைன்னு வச்சுக்கா. நான் ஜெயிச்சு தரேன். கால் வந்துட்டு வா, நீ உட்கார். நீ கால் வந்துட்டு வா. என்னதான் கனி வாங்குறாங்க? இந்த கடனை நான் தீர்த்து தரேன். அவசியமில்லாமல் 2 பேர் உனக்கு பணம் தரணும். அவங்க உங்கள்கிட்ட மோதுறாங்களே தவிர பேச மாட்டேக்காங்க இல்லையா? ஒரு டாக்குமெண்ட் ஒன்று நம்ம கைவிட்டு போய் லாக்கில் உட்காந்துருக்கு, அதையும் மீட்டி தரணும். இந்தா சட்டப்படி எந்த வில்லங்கமும் இல்லாமல் காப்பாற்றி உன்னை மலர வைக்கிறேன். வெற்றி உண்டு. இந்த காசு பணத்தை வீட்டில் போய் கோடியாக குவியும். இந்தா மகளே, புண்ணியமடைந்து என்னாலும் உயர்ந்திருப்பாய். பொறுமையாக நடக்க முடியல. வேறு ஏதாவது செய்வன கோளாறுலாம் ஒன்றும் இல்லை. வீணா நீ கற்பனை பண்ண வேண்டாம். நல்லாக்கி தந்துடுறேன். அப்புறம் பணமெல்லாம் எடுத்து எந்த கோயிலுக்கோ வச்சுருக்கீங்களா? எங்கே வச்சுருக்கீங்க? எந்த கோயிலுக்கு? அதெல்லாம் ஏன் கொடுக்கல? அந்த பணம் மெட்ராஸ்லலாம் இருக்குது. அடுத்த ட்ரிப் வந்து கொடுத்துருவீங்களா? மெல்ல எதிர்த்து நிதானமாக வீட்டுக்கு போங்க. நான் கொடுத்த பணம் உனக்கு கோடியாக மலரும். ஆனந்தம் அடைவாய். இந்த கனியை துணியில் கட்டி கடையில் தொங்க விட்டுக்கணும். காசை வீட்டில் விளக்கு பக்கத்தில் வச்சு கும்பிடணும். ஆனந்தமாக இருங்க. போயிட்டு வாங்க. வாமா, கல்யாண வாழ்க்கையில் மனம் பாதிக்கப்பட்ட பெண்மணியே வா. இப்படி எதுவும் மண்டையெல்லாம் போய் எதுவும் ஆராய்ச்சி பண்ணீங்களா? எவ்வளோ நாளாக சாப்பிடல? 3 மாதமாவா சாப்பிடல? கல்யாணம்னு சொன்ன பிறகு சாப்பிடல? மானபுரத்து எல்லாமே எதுக்கு நிச்சயதானம் பண்ணீங்க? ஏன் பண்ணீங்க? நீங்கள் இந்த பிள்ளை நல்ல மனத்துடைய பிள்ளை கிடையாது. புரிஞ்சுக்கா நீ. இதுக்கு வந்து டைம் வந்து இப்போதைக்கு கல்யாணத்துக்குரிய காலமே இல்லை. இன்னும் 6 மாத காலம் அவகாசம் இருக்குது. அதுக்கு பிறகு தான் அவன் மனம் தெளிவா. இவன் உள்மனதை திறந்து உங்கள்கிட்ட பேச மாட்டான். ஒரு பெரிய ட்ராமாவே நடக்கும். தெரிஞ்சுக்கா நீ. கால் வந்துட்டு வா. ஆடை பார்த்து அழகை பார்த்து ஆசை வைக்காதே. வேற என்னப்பா வேணும்? ஓப்பனாக நீங்கள் பேசாட்ட நீங்கள் தப்பிக்க முடியாது. என்ன வேணும்? இவன் மனத்தை தெரிஞ்சு தர 3 முறை கூட்டுவான். இவளை பற்றி ரகசியங்களை பின்னால் பேசுவோம். இந்தாங்க வெட்டியாக்கி தரேன். பக்கத்தில் வா. வாமா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணத்தில் வந்திருக்கீங்களே. ஒரு மனப்பக்குவம் அடையாமல் நிம்மதியாக இருங்க மக்களே. திருத்தி தரேன். 3 முறை வரணும். என் மகனை திருத்தி தான்னு கேட்டு வந்தோம். யாருப்பா? ஓகே. அங்கே நின்று. உன் மகனுக்கு வயசு எத்தனை? என்ன செய்தான்? கால் வந்துட்டு வா. உன் மகனும் வெள்ளாடும் ஒன்று. வெள்ளாடும் மகனும் ஒன்று. உன் பேர் என்ன? எங்கே இருக்க? சென்னையில். வெள்ளாடு எழுதியும் ஒரு கொடியில் ஒரு செடியில் இலையெல்லாம் இருக்கும், தலையெல்லாம் இருக்கும். அதில் சாப்பிட்டு வயத்தை நிறைக்க முடியும். அதில் இதில் கொஞ்சம் திங்கும், அப்படியே அதில் கொஞ்சம் திங்கும், அதில். இப்போ 3ஆமത്തെ செடியில் உட்காந்துருக்கான். புரியுதா? செடினா பொம்பளைக்கு சமம். அதனால் பெண் வரையில் மாட்டியிருக்கான். அவனை திருத்தி கொண்டு வந்து வெளியாக்கி தந்தால் போதும்ல. கால் வந்துட்டுவான்.
சாமி, என்னுடைய பையனுக்கு நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் நடக்குமான்னு ஒரு மகள் கேட்க வந்திருக்காங்க. நிரந்தரமாக சரியாக்கி தரேன், கவலைப்படாத. ஓகே, யாருப்பா வாடா, நீ கால் வந்துட்டுவான். நாங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு எங்களுக்கு பெருந்துணை வேணும்னு கேட்டு வந்தது யார்? என்ன பிஸ்னஸ்? தொழில் ஆரம்பிக்கணும்னு சொல்லி. சினிமா தொழில் யாரும் கையில் வச்சுருக்கீங்களா? கொஞ்சம் கண்ணை மூடு, நாடகம் என் கையை பொறு. இல்லைடா, இப்படி உன் ஜீவகாந்த சக்தியை பார்ப்போம். பக்கத்தில் வா, கொஞ்சம் முன்னாலாப்பா. உன் பிள்ளை ஒன் சைட் ஆஃப் மைண்ட். நம்ம சொல்கிறது அவன் காதுலேயே விழாது. அது மட்டுமே ஒரு சைடாக நினச்சிக்கிட்டு போகும். அதான் விளையாடும், அதான் பேசும். இதனடா அந்த பிள்ளையை திறமைகள் மூலமாகவும் என் சக்தியின் மூலமாகவும் திருப்பி வெற்றியாக்கி தரேன். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு இந்தா நலம் கிடைக்கும். 4 மாத காலம் அவகாசம். ஜெயிச்சுட்டாரு. நல்லா அதான் எடுத்துக்கலாம். கர்மசாமிக்கு கர்மசாமி, என் உடம்புல நோய் ஒட்டியிருக்கா பேய் ஒட்டியிருக்கான்னு எனக்கு தெரியணுமே அப்படின்னு ஒருத்தர் கேட்காரு. யார்? உடல்நிலை பற்றியும் வியாபாரம் பற்றியும் கேட்டது யாருப்பா? வாங்க. யாருக்கு என்ன செய்து உடல்நிலையில் கால் வந்துடலாம். காற்று பம்பிங் குறைவாக இருக்க 45% தான் இயங்குது. அதோ அந்த மானிட்டரில் பார்த்தேன். உயிருக்கு ஆபத்து வராது, கவலைப்படாத. இதை வச்சு வண்டியை ஓட்டுவோம். கால் வந்துட்டு வா. வெளிநாடு சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாருப்பா? சென்னையிலிருந்து கர்மசாமிக்கு வெற்றியாக்கி தரேன். யார் வெளிநாடு சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது? கால் வந்துட்டு வரலையே. என்ன தெரியல, முடிச்சுக்கா. சரி, என்னப்பா? வடபழனி முருகனுக்கும் உங்களுக்கும் எவ்வளோ தூரம்? நம்ம பக்கத்தில் முருகன். 3.25 ஆண்டுகளாக உங்களுடைய தொழில் சம்பந்தமான மன வருத்தமும் குழப்பமும் நடக்கும். ஒரு இடம் சம்பந்தமான விஷயத்தில் மற்றவங்களால் இடைஞ்சலும் துயரமும் கிடைக்கும். புரியுதா? ஒரு பிள்ளையினுடைய கிரகம் சம்பந்தமான கோளாறுகள் மனக்கோட்டத்தை கொடுக்கும். இப்போதைக்கு இருக்கக்கூடிய கடன்களை தீர்க்கக்கூடிய மனோநிலையிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கித்தாரேன். வேறு என்னப்பா வேணும்? வெற்றியாக்கித்தாரேன். இந்த பக்கம் இல்லை, நீ கால் வந்துட்டு வா. பெரியார் நல்ல இன்னொரு 10 பேராக சேர்ந்து வாங்க. எப்போ வந்தாலுமே உத்தரவுக்கு அது நல்லாயிருக்கும். என்ன? கண்ண முடி உட்காரு. ஐப்பசி சஷ்டிக்கு பிறகு ஒரு பெண் உனக்கு அமைவாள். அவளை நீ திருமணம் முடித்து செம்மையாக இருப்பாயாக. வெற்றி உண்டு. நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு ஜாதகம் சரியில்லை அப்படின்னு கிரகம். கோர்ட்டில் கேஸ் யாருக்கு வரலாம்? 2 பேர். என்ன கேஸெல்லாம் இருக்குது? டைவர்ஸ் கேஸ் யாரும் அப்ளை பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் என்ன கேஸு வரலாம்? நீங்கள் என்ன கேஸுப்பா? டைவர்ஸ் கேஸ் யாரோ இருக்காங்களா? யார் அது? நீதிமன்றத்தில் கால் வந்துட்டுவாங்க. முடிஞ்சு போச்சு.
என்ன ஜாதகம்? ஜாதகமா? யாரோ ஜாதகம் வச்சுருக்காங்க. சேஷ்ட புத்ரி ஜனன ஜாதகம் சுபமஸ்து. அமைதியாக உட்காருங்க. எந்த ஊர்? சொந்த ஊர் பூர்வீகம் ஸ்ரீபெரும்புதூர். கல்யாணம்லாம் முடிச்சாச்சா? அதனால் ஜாதகத்தை யார்த்தையும் காட்ட வேண்டாம், காலில் நிட்டுவாங்க. தாய் தகப்பனுடைய மனத்தை நோக்கக்கூடாங்கிறதுக்காக என் வாயை அடக்குனான்னு சொல்லிடுது சாமி. அடக்கிட்டேன். சாதகத்தை பற்றி என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. என்ன, உன் கேஸை முடித்து உனக்கு சொத்து வாங்கி தரேன், அதில் நீ ஜெயிச்சிட்ட, ஓ வெற்றி ஆகும். வாமா பக்கத்தில். நல்லா வருத்தப்படாத, எல்லாமும் மாறும், நல்ல நிலைகள் உருவாகும். தைரியம் வேணும். எனக்கு காது கேட்கல. என்னன்னு தெரியும்? எனக்கு காது கேட்கல, எனக்கு காது கேட்கல. நீயா புரிஞ்சுக்கா. ஏன் அழுதாய், ஏன் அழுதாய். எவ்வளோ உழைச்சாலும் என் வீட்டில் பணமே தங்க மாட்டேக்கு, கடனும் வேதனையுமாவே இருக்கு. அதுக்கு ஒரு முடிவு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வந்திருக்கான் ஒருத்தன். இந்த ஒன்று கூப்பிடுவோம், குடிகார குழந்தைன்னு கூப்பிடுவேன். நீர் நல்ல பிள்ளை, தங்கமான பிள்ளை. என்ன வாப்பா. பொறுமை பொறுமை என்று புத்தி உள்ள மனிதரெல்லாம் சொன்னதோர் வார்த்தையெல்லாம் பலனில்லே. பாட்டு நல்லா இருக்கும், அவனுக்கு பிடிச்சிருக்குமே, ரொம்ப திருப்தியாக இருக்கும். கால் வந்துட்டு வா, நீ உட்காரு. நான் மட்டும் ரொம்ப பகிரங்கமாக உண்மையை சொல்லணும்னு நினைச்சிட்டோம்னா யாருமே நிம்மதியாக இருக்க முடியாது. உண்மையா இல்லையா? நான் மட்டும் உண்மையை சொல்லணும்னு ஒரு பகிரங்கமான ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா யாருமே நிம்மதியாக இருக்க முடியாது. இவ்வளோ விஷயம் இருக்கான், இது இப்படி நடந்துச்சா, அப்படி நடந்துச்சா, அப்படி எப்படின்னு ஒவ்வொருத்தரும் குழம்பிடுவான். உன் வீட்டுக்குள்ளே போனேன், ஒரு குருவுடைய திருவுருவம் இருக்குது. 4 ஆண்டுகளாக செல்வச்சிறப்பு இல்லாமல் மன வருத்தமும் வேதனையும் கடன்களும் நடந்துக்கிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்புறம் அடிக்கடி உடலுக்குள்ள உள்ளே இருந்து கொஞ்சம் மன வருத்தங்கள், உடல் நோய்கள், பல லட்சங்கள் கிடைக்கும். சரியாக ஓராண்டுக்குள் நிறைய வண்டி வாகனத்தோடு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு உன் தொழில் உயரும். நல்லா இருக்கும். இந்த மகனே சொல்லுவாங்க. புளியரை